ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம vlog என்ன பார்க்க போகிறோன்னா ஆடிப்புற விழா தான். நான் ஆல்ரெடி வீட்டில் வந்து சாமி கும்பிட்டாச்சு. இது வந்து கோயிலில் பண்ணது, எங்கள் குலதெய்வ கோயிலில். பாருங்கள், சாமிக்கு ஒரு கூடையில் வளையல், ப்ளவுஸ் பிட்டு, நெக்ஸ்ட்டு saree, பூ, பழங்கள், சாக்லேட் எல்லாமே வச்சு, அதோட முக்கியமாக 5 வகை சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், தயிர் சாதம் எல்லாமே வச்சு பண்ணி வச்சு, குறிப்பாக சக்கரை பொங்கல் வச்சு பண்ணோம். அதோட சாமிக்கு தேங்காய் பழம் உடைச்சி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. எங்கள் சொந்தங்கள் எல்லாருமே வந்து கும்பிட்டாங்க. அதோட உங்களுக்கும் சேர்த்து நான் நிறையா வேண்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழணும் அப்படின்ட்டு. அதோட குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லபடியாக பிரசவம் ஆகணும். இது எல்லாமே நம்ம இந்த ஆடிப்புற விழாவில் நினச்சிக்கிட்டோம்னா அது அப்படியே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நேற்று நல்லா நடந்துச்சு. நாங்கள் நல்லா அது வீட்டில் எவ்வளோ தான் நமக்கு பிரச்சனை இருந்தாலும் கோயிலில் போய் கும்பிடும்போது தான் நமக்கு அந்த மனசாந்தி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து குலதெய்வ கோயிலில் எல்லாமே நம்ம பண்ணி பிரார்த்தனையை நம்ம வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் எல்லாருமே இதே மாதிரி பண்ணி சாமி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் முக்கியமாக உங்களுக்காக வேண்டிக்கிறேன். அதோட வளையல், கண்ணாடி வளையல்கள் வந்து வந்த பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கையில் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. அதோட எங்ககிட்ட பக்கத்தில் அருகில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஆடிப்புற நிகழ்வு நேற்று நல்லா முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சின்ன குழந்தைய உட்கார வச்சு, அதாவது 9 வயது 8 வயது பெண் குழந்தைய உட்கார வச்சு அவங்களுக்கு சந்தனம் பொட்டு வச்சு அவங்களுக்கு கையில் வளையல் பூட்டி மாலை போட்டு அவங்களுக்கு முதல்ல பூஜை பண்ணிட்டு தான் நாங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம் சாமிக்கு. ஸோ அது மாதிரியே பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்க, ஆடிப்புற விழா எப்படி கொண்டாடினீங்கிறத எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.